இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், குடோனை கொளுத்தினவங்களை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சார்? விசாரிச்சுட்டு தான் இருக்கும். உங்களுக்கு தொழில் எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா? அப்படியெல்லாம் யாரும் இல்லை சார். என் ஃபீல்டில் இருக்கிற எல்லாருமே எனக்கு வேண்டப்பட்டவங்க தான் சார். சார், இது பிசினஸ்க்காக பண்ண மாதிரி இல்ல சார். பர்சனலா எங்களை பழி வாங்க யாரோ இப்படி பண்றாங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சார், எங்க குடும்பத்துக்கு ஆகாதவங்கன்னு சில பேர் இருக்காங்க சார். அது யாருன்னு நாங்க சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. அந்த ஆள்கிட்டயும் நீங்க விசாரிச்சா உங்களுக்கு உண்மை தெரியும் சார். சரியான எவிடன்ஸ் இல்லாம சந்தேகத்தை வச்சு நாங்க எதுவும் பண்ண முடியாது. அங்க கொளுத்த வந்த ஆளோட முகத்தை பாத்தீங்களா? சார், ஒரு 2 பேர் முகத்தை மட்டும் பார்த்தோம் சார். ஆனா ஒரு ஆள் மட்டும் முகமூடி போட்டிருந்தான். நல்ல வேலை, நம்ம முகத்தை இவங்க பார்க்கல. அநேகமா அந்த ஆளு தான் குடோனை எரிக்கிறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கணும். சார், எங்களுக்கு தெரிஞ்ச ஆளா கூட இருக்கலாம் சார். அதனாலதான் அந்த ஆளு முகமூடி போட்டிருந்தான். இவன் என்ன போலீஸ்காரங்க மாதிரி சரியா யோசிக்கிறா? ஆனா அந்த முகமூடி போட்ட ஆளை கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு சார். என்ன வழி? அந்த ஆளை திரும்ப பார்த்தா ஏதாவது அடையாளம் தெரியணும்னு அவன் கையில ஒரு கட்டையால சூடு வச்சேன். அந்த காயம் கண்டிப்பா அவன் கையில இருக்கும். அப்பா, நான் கூட அந்த நேரத்துல இவ ஏதோ கோவத்துல தான் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மார்க்கை போட்டு விட்டியா? புவனேஸ்வரி சொன்ன மாதிரி இவ பயங்கரமான டேஞ்சர் தான். அவங்க சொன்ன மாதிரி முதல்ல இவளை நாட்டை விட்டே விரட்டணும். அந்த ஆளுங்க வெளியே கொடுத்துனானுங்க. தீ வந்து உள்ள பரவல, அதனால மெட்டீரியல்ஸ்க்கு எதுவும் ஆகல. ஆனா திரும்ப அவங்க இந்த மாதிரி எப்ப வேணாலும் பண்ணலாம் சார். அதுக்குள்ள அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுங்க சார். அன்னைக்கு நைட்டு ரோந்து போனப்ப கூட சந்தேகப்படுற மாதிரி இருந்த சில பேரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிச்சு தான் அனுப்பணும். ஈவினிங் எல்லாரையும் ஐடென்டி பேரேடுக்கு வர சொல்றேன். அதுல உங்க கடையை கொளுத்தின ஆள் யாராவது இருக்கானான்னு பார்த்து சொல்லுங்க. சரிங்க சார். அதுல அந்த ஆள் இருந்தா அதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க சார். இப்ப என்னதான் பண்றது? வேற வழியே இல்லை. திரும்பவும் அந்த பிசாசு காலில் தான் போய் விழணும். சே, புவனேஸ்வரிக்கிட்டே போய் நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்போம். அவளோட ஆளுங்க மாட்டினா புவனேஸ்வரி தான் கண்டிப்பாக மாட்டுவா. அதனால அவள் என்னை காப்பாற்றுறதுக்கு யோசனை சொல்லுவாள்.